அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையில் யார் கூட அல்லாஹ் பேச மாட்டான் அப்படின்னா, பொய் சத்தியம் செஞ்சு மற்றவங்க சொத்தை அபகரிச்சிருப்பாங்க அவங்க, தான் செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டுறவங்க, அப்புறம் நம்ம கணுக்கால் கீழே ட்ரெஸ்ஸை போட்டு தரையில் இழுத்துட்டு போகிறவங்க, இவங்க 3 பேரையும் அல்லாஹ் மறுமையில் இப்போ பார்க்கவே மாட்டான். அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்கும். அதனால் இந்த நிலைமை இல்லாமல் நம்ம பாதுகாப்போம். இது எதில் கொடுக்குறான்னா, அல்லாஹ் 3வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என் சவுண்டை கம்மி பண்ணி இந்த வசனத்தை படித்து பாருங்கள். இந்த 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 விஷயம் இல்லாமல் நாம் பாதுகாத்து கொள்வோம். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்வோம். அப்படி செஞ்சால் நம்ம இதுமாரி சொல்லி காட்டுற மாதிரி அந்த நிலைமை நமக்கு வராது. அதுமாரி நமக்கு போதுங்கிற எண்ணம் வரணும். அதனால் நம்ம காலை சுத்தமாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்காக நம்ம கணுக்கால் மேலே ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த வசனத்தை படித்து வாழ்க்கையில் பின்பற்றுங்க. உங்களுடைய மனதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக செயல்படுங்கள். இதனுடைய பலனை நீங்கள் மறுமையில் இவ்வுலகத்திலும் அறிந்து கொள்வீர்கள். சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதல்ல இருந்து டெக்ஸ்ட்டை படித்து பாருங்கள்.